Hello students, welcome to Janiva channel. இன்னைக்கு நம்ம statistics for management. ஸோ அந்த சப்ஜெக்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A problem in statistics is given to 3 students A, B, C whose chances of solving it are 1/2, 1/3 and 1/4 respectively. What is the probability that the problem will be solved? ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டினில் பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸு ஏபிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேரோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங், ஸோ அந்த சம்மை சால்வ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 3த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பி ஆஃப் ஏ, ஸோ அதை வந்து நம்ம சொல்யூஷனில் எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம், இது ஆல்ரெடி அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க. P of A, ஸோ ஏவோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் B, பிக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா P of B வந்து 1/3. அண்ட் தென் சிக்குமே கொடுத்துருக்காங்க. சியோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் வந்து 1/4. ஸோ இந்த 3 விஷயம் வந்து நமக்கு ஆல்ரெடி கிவன் டேட்டா, ஓகேங்களா. இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலாம், P of A காம்ப்ளிமெண்ட்னா நத்திங் பட் 1 minus P of A. So P of A complementன்றது nothing but probability of not solving the problem for the person A. So அந்த A என்ற ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி. அதை நம்ம என்ன பண்ணோம், 1ல இருந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சால்வ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1 minus P of A அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1 minus P of A அப்படின்னு போடும்போது 1 minus P of A வந்து ஆல்ரெடி டேட்டா கொடுத்துருக்காங்க, which is 1/2. ஸோ 1 minus 1/2 into அடுத்தது P of B காம்ப்ளிமெண்ட். P of B காம்ப்ளிமெண்ட்டும் அதே தான். ஸோ 1 minus P of B வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P of B வந்து 1/3 அண்ட் தென் into P of C காம்ப்ளிமெண்ட். P of C காம்ப்ளிமெண்ட்டும் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா இருக்குது, 1 minus P of C. ஸோ இதில் P of C மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 minus P of C வந்து which is 1/4. ஸோ அப்போ இந்த 3த்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு we will get the answer as 1/4. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் ஆல் த 3 ஸ்டூடெண்ட்ஸ் will not solve the problem. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டி தட் ஆல் த 3 ஸ்டூடெண்ட்ஸ் will solve the problem, ஸோ அதுதான் வந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்க we need to just simply subtract this number from 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச not solving the problem அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம 1ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போ 1 minus 1/4 அப்படின்னு போட்டிங்கன்னா you will be getting 3/4. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான சொல்யூஷன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the problem will be solved. ஸோ அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும், அதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா which is 3/4. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம். அண்ட் தென் இந்த யூனிட் 1 பொறுத்தவரை இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் தான் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி பேஸில் நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதே மாதிரி கார்ட்ஸ் சம்மு அண்ட் தென் டைஸ் ரோலிங் சம், அப்புறம் வந்து பாக்ஸ் கண்டெய்னிங் பால்ஸ், ஸோ இந்த மாதிரி டைப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸு வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் ஆன்லைன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கான டியூஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.